இந்த பெண்களுடைய தாய்மாரும் பண்ற அட்டூழியங்கள் கொஞ்சம் கிடையாது. பிள்ளை பெறக்குன்னு மனைவிய புருஷன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சா சில பொல்லாத கிழவிகள் இருக்கிறார். பொல்லாத கிழவிகள், குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிற கிழவிகள் இருக்கிற. அவங்களோட வேலை என்ன தெரியும்ல? புருஷனை இங்க வாழ சொல்லு, வேலையை விட்டு இங்க வர சொல்லு, நீ எங்க போகாத, இங்கே இரு. ஏன் இப்ப பிள்ளை கடிச்சிட்டு பாருங்க, இதுதான் இப்ப பெயிட். இப்ப உங்களுக்கு இதுதான் கொக்கி. புருஷனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல இந்த பிரெக்னன்சிக்குன்னு போறாங்க பாருங்க, டெலிவரிக்குன்னு போறாங்க பாருங்க, அங்கதாங்க குடும்பம் நிறைய கெட்டு போச்சு. வேதனையோட உண்மையாவே மனசுல பாரத்தோட ஒரு ஊழியக்காரனா சொல்றேங்க, எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சு தெரியுமா? சில இந்த பொல்லாத கிழவிகள் பண்ற வேலை. இவங்களுக்கு வாழ்க்கை போச்சு, கணவனும் கிடையாது, இவங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது. இருக்கிற புதுசா கல்யாணம் பண்ண பொண்ண என்ன பேசுவாங்கன்னே தெரியலங்க. பொண்ணை திருப்பி புருஷனோட சேர்க்க மாட்டாங்க. எத்தனை குடும்பங்கள் தெரியுமாங்க? இந்த புத்தி கெட்ட பொண்ணுங்க புருஷனை விட்டுட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மாவோட உட்காந்துக்கிட்டு புருஷன் ஜீவனாம்சம் வாங்கிட்டு குடும்பம் பிரிஞ்சு வாழுதுங்க. இன்னைக்கு வெட்கக்கேடு. இதுதான் என்னன்னா புத்தி இல்லாத பெண்கள், அறிவற்ற பெண்கள். நீங்க அப்படி இருக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி சூடா சொல்றேன்னா, என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ஆபத்துல நீங்க சிக்கிற கூடாது. என்னதான் அம்மாவா இருந்தாலும் வைக்க வேண்டிய எல்லையில வைக்கணும். உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கா, உதவிக்கா வந்தேன், அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா போ. இது என் புருஷன், நான் என் புருஷனோட வாழணும், எழுந்து போயிட்டே இருக்கணும். ஐயோ எங்க அம்மா எனக்கு தாங்கினாங்க, சுடு தண்ணியை வச்சு கொடுத்தாங்க, ஒத்தலம் போட்டாங்க, என் பிள்ளைய குளிப்பாட்டுனாங்க. ஏன் நீ கத்துக்கோ, நீ கத்துக்கோ. பிள்ளைய பெற முடிஞ்சதுல பிள்ளைய பராமரிக்க கத்துக்கோ. உன் வீடு என்ன புருஷன் வீடு, நீ கிளம்பி போ. இன்னைக்கு நிறைய பேரு பிள்ளைய பெறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போனிட்டு 1 வருஷம் 2 வருஷம் புருஷனை இன்னொரு இடத்துல விட்டு உட்காந்து இங்க கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. முடிவு என்ன? குடும்பமே போச்சுங்க, குடும்பமே போச்சு. 2 பேரும் பிரிஞ்சாச்சு. பிள்ளைய பெற்ற எத்தனை பெண்கள் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க தெரியுமா? இது அத்தனையும் இந்த வயதான தாய்மார்கள் பண்ற விஷம், அவர்கள் பண்ற பயங்கரமான கெடுதல். நீங்க உங்க குடும்பத்தின் தலைவனாக தலைவியா இருந்தா ஒரு ஸ்டர்னான டெசிஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசி என்ன கெடுக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒரு குடும்பமா வாழணும், என் புருஷனை என்னை விட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை கட்டி போட்டு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான் கப்பு சிப்புன்னு ஆயிடுவான். நீங்க ஸ்ட்ராங்கா ஸ்டர்னா டெசிஷன்ஸ் எடுக்கணும். எல்லாத்துக்கும் இமோஷனலாவே இருந்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்காவே இருக்கவே மாட்டீங்க.